கிறிஸ்துவே பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த விழா நாட்களில் மிகவும் சிறப்பான முறையில் நம்முடைய தந்தை ஆர்கராஜ் அவர்கள் விழா என்பது வெளிப்புற அடையாளங்களில் அல்ல, நம்முடைய ஆன்மீக தேடலில் அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பான தலைப்புகளை கொடுத்து நாம் சிந்திக்க இது ஒரு உதவியாக இருக்குமாறு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், புனித அந்தோனியாரும் இறைவார்த்தையும். புனித அந்தோனியுடைய வாழ்க்கையில் இந்த இறை வார்த்தை எப்படி இடம்பெற்றது, அந்த இறை வார்த்தையை இந்த புனித அந்தோனியார் எப்படி தன் வாழ்நாளில் அதையெல்லாம் முழுவதுமாக கடைபிடித்தார், இதனால் அவருக்கு இந்த அன்னையாம் திரு அவைக்கும் விசுவாசிகளாகிய நமக்கும் அவர் செய்திருக்கின்ற காரியங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த நாளிலே நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு வீட்டில் ஒரு மனிதன் திருடுவதற்காக வந்திருந்தான். அந்த இரவு நேரத்திலே அவன் வீட்டில் இருக்கிற டிவி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் தூக்கிட்டு அவன் போகிறான். அவன் போகிற பொழுது திடீரென அந்த வீட்டு தலைவர் எழுந்து விடுகிறார். அதற்குள் அவன் வெளியே போகிறத பார்க்கிறார். ஆனால் அந்த திருடன் யார் என்பதை அவனுடைய முகத்தை தெளிவாக கண்டுகொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரி அவனை பார்த்துக்கலாம் என்று சொல்லி இருக்கிற பொழுது அடுத்த நாள் வருகிறது. அதே போல் இரவு நேரம், அந்த இரவு நேரத்தில் மீண்டும் அந்த மனுஷன், அந்த திருடன் அந்த வீட்டுக்குள் மெதுவாக கதவை திறந்து உள்ளே இதை திருடுவதற்காக மீண்டு வருகிறான். வீட்டு தலைவர் பார்த்து விட்டார். அவனை போய் சட்டை பிடித்து எடுத்து, நேற்று தான் டிவி, மிக்சி, கிரைண்டர்லாம் தூக்கிட்டு போயிட்ட, இன்னைக்கு என்ன திருடுவதற்கு வந்திருக்கிற என்று சொல்லி அவனை ஒரு உழுக்கி கேட்கிற பொழுது அவன் சொன்னான், ஐயா, நேற்று டிவி, மிக்சி, கிரைண்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்தது அதனுடைய கேரண்டி கார்டு எங்கே இருக்கதா எடுக்காமல் போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, பொருட்களுக்கு வேண்டும் கேரண்டி கார்டு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அல்லது கிறிஸ்தவ வாழ்வுக்கு வேண்டிய கேரண்டி கார்டு என்னவென்று சொன்னால் அதுதான் இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தை நமக்குள் கடந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறது என்று சொல்லி இன்னைக்கு பார்க்குறோம். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு புனித அந்தோனியாரும் இறை வார்த்தையும் என்கின்ற அடிப்படை பார்க்குறோம். இறைவார்த்தையுடைய தன்மைகள், இறைவார்த்தையுடைய வீரியம், இறைவார்த்தையுடைய ஆற்றல், இறைவார்த்தையுடைய சக்தி, இறைவார்த்தையுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இறை வார்த்தையை வாசிக்க எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 4வது அதிகாரம் இறை வார்த்தை 12 சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது, அந்த இரு முனையும் வெட்டி வீழ்த்தக்கூடிய வாளுக்கு சமமானதாக இருக்கிறது. எனவே இறை வார்த்தையினுடைய வல்லமை அதனுடைய ஆற்றலை தெளிவாக உணர்த்துகிறது. ஆக இறை வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற பொழுது அவனுக்கு இறை வார்த்தை வாசிப்பு என்பது மகிழ்ச்சியும் நிறைவும் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை எரேமியா இறைவாக்கினர் 15:16 அழகாய் சொல்லி காட்டுகிறது. ஒரு மனிதன் கலங்கி இருக்கிற பொழுது அலைபாய்கின்ற உள்ளங்களுக்கு ஆண்டவருடைய அருள் வாக்கு என்பது நம்பிக்கையும் திடத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 42 இறை வார்த்தை 1 சொல்லுகிறது,
கலைமா நீரோடையை நாடுவது போல இறைவா என் உள்ளம் உம்மை நாடி தேடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நலன் தேடுகிறவர்களுக்கு நலன் தருகிறது. ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆறுதலை, ஒரு ஆன்மீக தேடலை கேடுகிறவர்களுக்கு ஆன்மீகத்தை தருகிறது. அருளப்பர் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 5 சொல்லுகிறது, அந்த இரவு நேரத்தில் அந்த பரிசேயர் ஆண்டவரை நோக்கி நிக்கேதம் போகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆவியினாலும் நீரினாலும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலைகளை ஒரு மனுஷன் மனம் மாற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொல்லி வருகிற பொழுது மத்திய நற்செய்தி 16:26 சொல்லுகிறது, லோயலா இன்னாசியார் புனித சவேரியாருக்கு சொன்ன அழகான வார்த்தைகள், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் வரக்கூடிய பயன் என்ன? ஒரு மனிதன் மாறுவதற்கான வாய்ப்பு, ஒரு புனிதர் இன்னொரு புனிதரை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் இந்த இறை வார்த்தை அவருக்கு பயன்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியை தேட வேண்டும், பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அமைதி சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னோட வாருங்கள், மத்திய 11:28 அழகாய் சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய. எனவே இறைவனுடைய வார்த்தை என்பது எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மக்களுக்கும் அது எல்லா வகையிலும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இறை வார்த்தை அந்தோனுடைய வாழ்க்கையிலும் ஊடுருவி அது செய்த செயல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் அருளப்பர் நற்செய்தியில் பார்க்கிறோம், அதிகாரம் 1 கடிதம் 1 அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அந்த சீடர்களை எல்லாம் யூத தலைவர்கள் மிரட்டுகிறார்கள், இயேசுனுடைய பெயரை நீங்கள் அறிவிக்க கூடாது, இயேசுவை விட்டு பேசக்கூடாது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உறுதியாய் சின்னமாய் ஆழமாய் அவர்கள் அழகாய் சொன்னார்கள், நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் நாங்கள் தொட்டு உணர்ந்ததையும் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னுடைய உறுதிப்பாட்டை சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவர்களுக்கு தந்த பணி. மத்திய நற்செய்தி அதிகாரம் 20:19 சொல்லுகிறது, நீங்கள் உலகிற்கெல்லாம் சென்று இறைவனுடைய வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுக்கிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இட் இஸ் நாட் an option but it is always an obligation. எனவே ஒரு இறை வார்த்தைகளை கடவுள் நமக்கு தருகிறார் சொன்னார், ஒரு ஏனோ எடுத்துக்கொள்ளாமல் விடலாம் என்பதல்ல. இட் இஸ் நாட் an option but it is an obligation. கண்டிப்பாக நாம் செய்தியை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் அந்த சீடர்களுக்கு சொன்னார். எனவே அவர்களும் சென்று அந்த இறை வார்த்தைகளை அறிவித்தார்கள். அறிவிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய சக்தி, ஆண்டவருடைய கிருபையானது அவர்களோடு இருந்து செயல்பட்டார் என்பதை பார்க்கிற பொழுது இன்னும் உறுதியாக அவர்கள் பேசினார்கள். பவுலடியாருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் திருமுகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 16. பவுலடியார் சொல்வார், நான் நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை, ஆற்றல், சக்தியை உணர்கிறார். கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து விட்டால் சொல்வார், நான் என் இறைவனுக்காக, என் தலைவருக்காக, என் மீட்பதற்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக சொல்லி அந்த இறை வார்த்தையை அறிவிப்பதில் திண்ணமாயிருந்தார். உறுதியான சென்ற இடமெல்லாம் அவர் இறை வார்த்தையை அறிவித்தார். காரணம், அதனுடைய வல்லமை அவர் புரிந்து கொண்டார். இதுபோல சீடருடைய வாழ்க்கை நடந்தது போலவே தூய அந்தோனியருடைய வாழ்க்கையில அன்பானவர்களே இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. எனவேதான் அந்த இறை வார்த்தையை கேட்டார், அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எடுத்தணைத்தார். நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், அந்தோனியுடைய கையில சுரூபம் இருக்க, குழந்தை இயேசு இருப்பார், நற்செய்தி இருக்கிறது. இதை இரண்டும் ஒன்றுதான். காரணம் என்ன சொன்னால், அருளப்பர் நற்செய்தியில் அதிகாரம் 1 இறை வார்த்தை 14 வாசிக்கிறோம். வார்த்தை மனுவாய் இருந்தார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். எனவே வார்த்தையாய் இருந்தவர் வாழ்வாய் மாறி வருகிற பொழுது அவரை இவர் அதிகமாக அன்பு செய்தார், ஏற்றுக்கொண்டார். எனவே அவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. எனவே தான் தனிமையிலே ஜெபிக்கிற பொழுது அந்த ஆண்டவர் குழந்தையாக அவருடைய கரங்களிலே வருகிறார்.
அவரை பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், தரிசிக்கிறார். அந்த வல்லமை, அந்த சக்தியானது அவருக்கு இன்னும் அதிகரிக்கிறது. எனவே அந்த ஆற்றல் கொண்டு இறை வார்த்தைகளை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று அவர் இறை வார்த்தையை அவர் போதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தை என்பது அந்தோனியருடைய வாழ்க்கையில மிகவும் வல்லமையாக செயல்பட்டதாக இன்னைக்கு பார்க்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்துவர்களாய் நமக்கு இந்த இறை வார்த்தை என்பது என்ன? சில நேரங்களில் நாம் அதை நினைக்கிறோம், இது ஒரு தத்துவ கோட்பாடு அல்ல. இட் இஸ் நாட் எ பிரைமரி பிலாசபி. ஆண்டவருடைய தத்துவ கோட்பாடுகள் என்பது அல்ல. அது அதே சமயத்தில் இது ஆண்டவருடைய அறநெறி கோட்பாடும் அல்ல. இட் இஸ் நாட் எ சிஸ்டம் ஆஃப் எத்திக்ஸ். அறநெறி கோட்பாடு மட்டுமல்ல, இது நம்முடைய திருமறையினுடைய சில செயல்பாடுகள், அறிவுரைகள், அது மட்டுமே கிடையாது. இட் இஸ் நாட் த கிறிஸ்டியன் ஐடியாலஜி. இது ஒரு வழிபாட்டு காரியம் மட்டுமல்ல. இட் இஸ் நாட் எ கல்ட். மாறாக இது என்பது இயேசுனுடைய இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வு, ஒரு லைஃப், அது வாழ்வாக மாறுகிறது. அதை தான் தூய அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில சின்னமாக அவர் உணர்ந்திருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில அது என்னென்னலாம் செய்ய போகிறது என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார். இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது என்பதை சிந்தித்தார். எனவே அதனுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க ஆசைப்பட்டார். சில நேரங்களில் அன்பானவர்களே, நாம் சரியாக புரிந்து கொள்வது கிடையாது. ஒரு முறை 3 குடிகாரர்கள் மிகவும் அதிகமாக குடித்து விட்டார்கள். அதிகமாக குடித்துவிட்டு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார்கள். ஆனால் நடந்து போக முடியாது. எனவே 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒரு ஆட்டோவை அழைக்கிறார்கள். நாங்கள் வீட்டுக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னார். அவரும் சரி என்று சொன்னார். 3 பேரும் தடுமாறி அந்த ஆட்டோவில் ஏறி உட்காருகிறார்கள். உட்கார்ந்த உடனே ஆட்டோக்காரர் பார்த்தாரு, இதுதான் நல்ல சமயம், அவங்கள நல்லா ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணார். கீரை வேகமாக ரைஸ் பண்ணார். அது விர்னு ஒரு சவுண்டு வந்த உடனே அதன் பிறகு ஹார்னை கொஞ்ச நேரம் அதை அழுத்தினார். அதுவும் சத்தம் வந்தது. அதன் பிறகு ஆட்டோ கொஞ்சம் மெதுவாக ஒரு 8 வடிவத்தில் இங்கே ஒரு ரவுண்டு போட்டார், அங்கே ஒரு ரவுண்டு போட்டுட்டு மீண்டும் கொண்டாந்து அதே இடத்துல நிறுத்திட்டார். நிறுத்தின பொழுது மீண்டும் ஹார்னை அமுக்குகிறார். அதன் பிறகு அந்த கீரை வேகமாக இறக்கிவிட்டு, ஐயா நீங்கள் வர வேண்டிய இடம் வந்துருச்சு, நீ இறங்குங்க அப்படின்னு சொன்னார். 3 பேருமே அந்த ஆட்டோவை விட்டு கீழே இறங்கினார்கள். இறங்கிட்டு ஒருத்தர் பேசினபடியே பர்சில் இருந்த பணத்தை எடுத்து அவருக்கு கொடுத்தார். ஒரு குடிகாரர். இன்னொரு குடிகாரர், ரொம்ப நன்றி, என்னை கொண்டாந்து வீட்டை சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னார். 3வது குடிகாரர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஓங்கி ஒரு அடி அந்த ஆட்டோக்காரர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். இப்போ ஆட்டோக்காரருக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மனுஷன் நம்முடைய தப்பை கண்டுபிடிச்சிட்டான் போல் தெரியுது என்று சொல்லி நினைக்கிறார். சரி, இருந்தாலும் ஒரு கேட்டு பார்ப்போமே, எதுக்கு அடிச்சுன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குற, ஏன் என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொன்னபோது 3வது குடிகாரர் சொன்னால், நான் உங்களை ஆட்டோவில் கொண்டு போய் வீட்டில் விட சொன்னேன், என்னை கொல்ல பார்த்தியா, அவ்வளோ ஒரு ஸ்பீடு, ஏன் உன்னால் மெதுவாக போக முடியாதா என்று சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குடித்து விட்டவர்களுக்கு சிந்திப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அந்த குடிகாரர்களுக்கு மட்டுமல்ல, தான் என்ன செய்கிறேன் என்ன சொல்கிறேன் என்பது அவர்கள் தெரியாமல் இருக்கலாம். அதே போல தான் உலக வாழ்க்கையில் இருக்க சில நேரங்களில் நான் படிக்கணும், பட்டம் வாங்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கணும், அந்தஸ்தை பெற வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கும் இதுதான். தாங்கள் செய்வது என்ன என்பதை புரியாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் சேமிக்கின்ற கட்டிடமாக இருந்தால், காராக சரி, பணமான, சொந்தங்களாக, உறவுகளாக எதுவாக இருந்தாலும் அவர் இறந்து போகிற பொழுது யாரும் எதையும் எடுத்து செல்வது கிடையாது என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் கடவுளே காரியங்களை கூட புறம் தள்ளிவிட்டு இதிலே தான் அவர்கள் அக்கறை. ஏறக்குறைய அந்த குடித்துவிட்ட மனிதர்களைப் போலதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, அந்தோனியுடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை தெளிவாய் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வு எதை குறித்ததாக இருக்கிறது, நான் எதை செய்ய வேண்டும், எதை நோக்கி தனது பயணம் இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் அதை கடைபிடித்து இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வை வாழ்ந்தார். இறைவன் சொன்னவாறு அந்த இறை வார்த்தைகளுக்கு ஏற்ப அவருடைய வாழ்வானது சிறப்பாக அமைந்திருந்தது. குறிப்பாக அன்பானவர்களே,
அவருடைய போதனைகள் என்பது வெகு வலுவாக இருந்தது. அப்பொழுது ரிமினி என்கின்ற ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கே போகிற பொழுது அங்கு இறை வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போகிற பொழுது அங்கு இருக்கிறவர்கள் தப்புறையான கொள்கைகளை, ஹெரட்டிக்ஸ், எனவே தப்புறையான கொள்கைகளை உடையவர்கள். எனவே இவர் போதிக்க சொல்லுகிற பொழுது அவை செவி கொடுத்து கேட்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கேலியும் கிண்டலும் செய்தார்கள். எனவே அவர்களை பார்த்து சொல்றான், நான் இப்பொழுது கடற்கரைக்கு சென்று அந்த மீன்களுக்கு நான் போதிக்க போகிறேன், அதை பார்த்து நீங்கள் மனமாற்றம் அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு கடற்கரைக்கு போகிறார். அந்த கடற்கரைக்கு போய் மீன்களை பார்த்து அழைக்கிறார். வந்து இறைவனுடைய வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு பாக்கியமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொன்னவுடன் அவர் குரலை கேட்டு, அன்பானவர்களே, மீன்கள் கரைக்கு வருகிறது. தண்ணீருக்கு மேல் தலையை தூக்கி அவர் பேசுகின்ற இறை வார்த்தைகளை அது அழகாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அந்த போதனை முடிகிறது. போதனை முடித்து விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றியை தெரிவிக்க மறந்து விடாதீர்கள். கடவுள் உங்களை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், உணவளிக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் அனுப்புகிற பொழுது, ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிற பொழுது அது திரும்பிச் சொல்லுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவருடைய போதனைகளை ஏற்க மறுத்தவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வருந்தினார்கள், மீண்டும் மனமாறினார்கள் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை குறிப்பானது நமக்கு தருகிறது. எனவே தான் இந்த ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 16, 17-20 இறை வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, ஒருவர் என்னில் விசுவாசம் கொள்ளுகிறவர்கள் பேய்களை ஓட்டுவார்கள், பசாசுகளை ஓட்டுவார்கள், நோய்களை நீக்குவார்கள், பாம்புகளை கையால் பிடிப்பார்கள், கொடிய நஞ்சை சாப்பிட்டாலும் அவர்களுக்கு ஒன்றும் வராது என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு கோடி அற்புதம் என்று சொல்லி நான் பாராட்டுவதற்கான காரணம், கடவுள் அவரை கொடுத்த அந்த பணிகளை செய்தார். குறிப்பாக இறைவார்த்தை அறிவிக்கின்ற அந்த மாபெரும் பணிகளை செய்து மக்களை கடவுள் பக்கம் அவர் திருப்பி கொணர்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு நிகழ்வு 12, 13ஆம் நூற்றாண்டுகளில் அன்பானவர்களே, அந்த ஹெரசிஸ் என்கின்ற அந்த தப்புறையான கொள்கைகளானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்த நேரம் அது. ஃபியூடலிசம், நிலப்பிரபத்துவம் என்கின்ற அந்த ஒரு தன்மையும், இன்னொரு தப்புறையான கொள்கைகளை கொண்டிருக்கின்ற 1211ஆம் ஆண்டு கொண்டிருக்கின்ற நபர்கள் அல்பிஜினியன்ஸ் இவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கடவுளுடைய காரியங்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். 3 விஷயங்களை குறித்து அவர்கள் மறுதளித்தான், ஏற்றுக்கொள்ள தயக்கம் காண்பித்தார்கள். ஒன்று, குருக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுதளித்தார்கள். இரண்டாவதாக இயேசுனுடைய ஹியூமன் நேச்சர், அவருடைய மனித அந்த தன்மைகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். மூன்றாவதாக இந்த உடலினுடைய உயிர்ப்பு என்கின்ற அந்த மறு உலக காரியங்களையும் அவர்கள் ஏற்க தயங்கினார். அவர் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் இது போன்ற பல்வேறு நிலைகளில் அவர்கள் திருச்சபையிலிருந்து விளக்கப்பட்ட அதன் பிறகு பிரிவினை சகோதரோடு இணைந்து கொண்டார்கள். இதன் வழியாக தப்பறையான கருத்துக்களை கொடுத்து மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற அந்த ஒரு சருணத்தில் பிரான்சிஸ்கன் குருக்களும் டொமினிக்கன் குருக்களும் இதற்கு எதிராக வலுவாக அவர்கள் போராடினார்கள். தங்களுடைய போதனைகள் வழியாக, பிரசங்கத்தின் வழியாக இதை எதிர்த்தவர்கள் போராடினார்கள். அதில் மேலானவராய் இருப்பது புனித அந்தோணியார். தனது மறையுறை தன்மையினால், அந்த போதிக்கின்ற நிலைகளால் அவர்களுக்கு எதிராக அவர் போதித்த போதனைகள் அவர்களை நடுநடுங்க செய்தது. அவர் சொன்ன இறைவார்த்தை, கடலுடைய வல்லமை, இவற்றையெல்லாம் கண்டு அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவேதான் புனித அந்தோணியாருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. அவர் ஹேமர் ஆஃப் த ஹெரட்டிக்ஸ், தப்பறை கொள்கைக்கு உள்ளவர்களுக்கு சம்மட்டியாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே அவருடைய இறை வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஊடுருவி அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார், புதுமைகளை செய்திருக்கார், இறை வார்த்தைகளை அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அவருடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை என்பது முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, அந்த இறை வார்த்தைக்கு எந்த இடத்தை நாம் தந்திருக்கிறோம்? இறை வார்த்தையினுடைய மேன்மை, சிறப்பு, புனிதத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா, அல்லது இதோ வருகிறோம் என்கின்ற நிலைகளில் இருக்கிறோமா? எனவே இறை வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு வழியாய் இருக்கிறது, ஒளியாய் இருக்கிறது, வாழ்வாய் இருக்கிறது என்பதை நாம் முழுவதுமாய் நம்புவோம். புனித அந்தோணியார் நம்பியது போல அந்த இறை வார்த்தைகளை கேட்போம், வாழ்வாக மாற்றுவோம். அப்பொழுது
நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிலையாயிருந்து நம்மை உறுதியாய் வழிநடத்தும். அதற்கான வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடி கேட்போம். ஆமென்.